அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் vlogs பை லேடிஸ் ஃபோட்டோகிராஃபி. இன்னைக்கு நம்ம vlogல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ள செய்யற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ ரவா தோசை அப்படின்னா மோஸ்டா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரவா தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ரவா தோசைக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். 1/2 கப் ரவை, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா மாவு, தேவைக்கேற்ப உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 கப் வறுத்த முந்திரி, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், பெரிய சைஸ் வெங்காயத்துல அரை வெங்காயம் நல்லா குட்டி குட்டியா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். நல்லா டைட் பேக் பண்ணோம்னா ஒரு 1/2 கப் மெஷர்மெண்ட் இருக்கும். 2 பச்சை மிளகாய் நல்லா சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். நல்லா 2 தழை கருவேப்பிலையை வந்து பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு வந்து தோல் சீவிட்டு நல்லா துருவி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 5ல இருந்து 6 தழை கொத்தமல்லி வந்து நல்லா குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். தேவைக்கேற்ப தண்ணி, அப்புறம் தோசை சுடுறதுக்கு தேவைக்கேற்ப எண்ணெய். இப்போ நம்ம தோசைக்கு வந்து மாவு கரைச்சிடலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரவையை ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து அரிசி மாவு, மைதா மாவு, பெருங்காயத்தூள், உப்பு, ஜீரகம். ஸோ மிளகு வந்து நான் இப்படி இடித்து ஆட் பண்ணுறேன். முழுசாக ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் பாதியமாக இடிச்சிருக்கேன். இப்போ இந்த இடித்த மிளகு ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த முந்திரி, பொடிசாக வெட்டி வச்ச வெங்காயம், நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், துருவி வச்ச இஞ்சி, ரொம்ப கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுறேன். இப்போ இந்த தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக பெசரி கலரிப்போம். ஸோ அப்படி கலர்னோன்னா கருவேப்பிலையோட ஃப்ளேவரு, கொத்தமல்லி ஃப்ளேவர், வெங்காயம் ஃப்ளேவர் எல்லாமே வந்து இறங்கும். அதுக்காக தான். ஸோ இப்போ இதில் வந்து தண்ணி விட்டு கரைப்போம். நான் நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் நல்லா கரைக்கும் போது இந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் இப்படி கையிலே லைட்டாக நசுக்கி கரைச்சி விடுங்க. ஸோ இப்போ இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் ஊறட்டும். ஸோ இப்போ இந்த மாவு வந்து 20 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ நல்லா திக்காயிடுச்சு. எனக்கு வந்து இதை விடவே கொஞ்சம் தண்ணியாக வேணும் ரவா தோசைக்கு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னுட்டு. லைக் ஆல்மோஸ்ட் மோர் மாதிரி இருக்கணும். மோரில் வெங்காயம் எல்லாம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இங்கே வந்து நல்லா ஒரு பெரிய தவா எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிடலாம். நல்லா ஹையில் இருக்குது ஃப்ளேமு. ஸோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வெங்காயத்தை வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எனி குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கல் வந்து ஃபுல் நல்லா ஹாட்டாக இருக்கணும். ஸோ என்னோட கல் வந்து ரொம்ப பெரிய கல் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு ஜக்கில் தான் எடுத்து ஊற்ற போகிறேன். மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவை நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்ற ஆரம்பிங்க. ஏன்னா அடியில் போய் செட்டில் ஆகிடும். அதனால ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ ரவை தோசை அப்படிங்கிறது வந்து அப்பளம் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மொடனும் இருக்கக்கூடாது. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கணும். அதே டைமில் அங்கங்கே கொஞ்சம் சாஃப்ட்னஸும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ரவா தோசை நல்லாயிருக்கும். ஸோ ரவா தோசை வந்து திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு பர்ஃபெக்டான ரவா தோசை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துருப்போம். ஸோ இந்த ரவா தோசை ஊற்றும் போது கல் வந்து நல்லாவே சூடாக இருக்கணும். ஸோ சூடாக இருந்தால் தான் ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து தோசையில் வந்து அங்கங்கே ஓட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். ஸோ தோசை எடுக்கும் போது ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிட்டு எடுத்துருங்க. ரொம்ப கல் காஞ்சிடுச்சு அப்படின்னா தோசை வந்து தவாவோட ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் தோசை எடுக்கவே வராது. ஒருவேளை தோசை ஊற்ற கல் ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தண்ணியை வச்சு ஒரு வாட்டி தெளித்து விட்டுட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தடவி வெங்காயத்தை வச்சு தடவிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்ற ஆரம்பிங்க. பர்ஃபெக்டாக வரும் தோசை. ஸோ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் நன்றி, வணக்கம் ஃப்ரம் ரேவதி.